ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்போது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோம்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு. குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமே ஆனால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமே ஆனால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமே ஆனால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமும் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர், இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே குரு. உங்களுடைய ராசிநாதனே 7ஆம் இடத்துல இவ்வளோ நாள் வக்ரகதியில் இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் தடைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்த காலமாக அமைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 17/3/2026 அதாவது இந்த 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான நாட்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துலேயே அவர் இருக்கார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம், தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் வரும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இவ்வளவு நாள் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே தடை விலகி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை ராசியிலேயே படுறதுனால நிச்சயமாக குரு பலன் அதிகமாக, குரு பலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். 17/3/2026 31/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 1/4 30/4/2026 வரலும் புதுசாக கடன் வாங்குவீங்க. கொஞ்சம் உடல் நலத்தில் சுகவீனங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா போட்டி விஷயங்களில் சற்று பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. போட்டி விஷயங்களில் ஒரு காம்ப்ரமைஸாக சமரசத்திற்கு சென்று வெற்றி கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1/5/26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். ஜாதகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோடு பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை, அதாவது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்றது உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கும்பொழுது உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால இவ்வளவு நாள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு வந்திருக்கும். பணம் வரவு கொஞ்சம் தடையில் இருந்திருக்கும். அது எல்லாமே பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தைரியம் வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு நாளாக ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவாளுக்கு இப்போ மலட்டுத்தன்மை நீங்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 2வது திருமணத்திற்கு பார்ப்பவர்களுக்கும் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோடு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் இருக்குது. முயற்சிகள் புது முயற்சிகள் எடுப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவ்வளோ நாளாக சிறு தடங்கல்கள் வரும். இப்போ தடங்களை தாண்டி வெற்றிகள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அது தவிர இந்த தங்க வியாபாரம், வெள்ளி டிசைன் பண்ணுறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்களே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் அவருடைய மரியாதை காக்கப்படும், மிகப்பெரிய மரியாதையும் கௌரவமும் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும். நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்கும். கோவிலில் முல்லைப்பூ வாங்கி போட்டு வாங்கும். ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. வியாழக்கிழமை கார்த்தால் இந்த குரு காயத்ரி சொல்லியிருக்கேன், அது 3 தடவையாவது சொல்லுங்க. நிச்சயமான வெற்றிகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தடவையாவது, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், இவ்வளவு நாள் வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பும், சூரியனை கண்ட பனி போல இருந்த இடம் தெரியாமல் செல்லக்கூடிய காலகட்டமாக அமைப்போம்.